ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம் தமிழ் கடவுளான முருகருக்கு அழகன், குமரன், கந்தன், கடம்பன், கதிர்வேலன், கதிர்காமன் என பல பெயர்கள் உண்டு. கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா என கந்தர் சஷ்டி கவசத்தில் கூட ஒரு வரி வருவதை நாம் அனைவரும் அறிந்ததே. அந்த கதிர்காமம் என்பது யாதெனில் அது இலங்கையில் உள்ள ஒரு புகழ்பெற்ற முருகரின் புனித தலமே. அதையே கதிர்காமத்தில் உறைந்திருக்கும் முருகப்பெருமானே என நாம் பாடுகிறோம். பல 100,000 வருடங்களுக்கு முன் தோன்றியதாய் வரலாறு கொண்ட அக்கோவிலை வேடுவ மக்களே தம் குல தெய்வமாய்க் கொண்டு வழிபாடும் செய்துள்ளனர். அதில் பெரும் சிறப்பை உடைய ஒரு வேடனையும் திருப்புகழில் கூறப்பட்டுள்ள அந்த வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காம முருகன் கதையையும் நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இலங்கையில் உள்ள முக்கியமான முருக திருத்தலம் கதிர்காமத்தில் உள்ளது. சிங்கள மொழியில் கதிரகாம்பா என்றால் கருங்காலி மரக்காடு என்பது பொருள். பெயர் பொருள் போலவே அந்த கதிர்காம பகுதியில் அதிக அளவில் கருங்காலி மரமும் இருந்தது. அப்படிப்பட்ட அடர்ந்த காட்டின் உட்பகுதியில் ஒருமுறை அந்திமான் எனும் வேடன் ஒருவன் வேட்டையாடச் சென்றான். அப்போது அவனின் குறிக்கு வீழ்ந்த அம்பு தைத்த மான் ஒன்று காட்டினுள் ஓடி மறையவே வேடனும் அதை துரத்தியபடியே அந்த கருங்காலி மரக்காட்டின் உட்பகுதிக்குள் சென்றான். அந்திமானுக்கு மானும் கிட்டவில்லை, காட்டிலிருந்து வெளிவர வழியும் கிட்டவில்லை. இறுதியில் அலைந்து திரிந்த அந்திமானுக்கு தன் முன்ஜென்ம புண்ணியத்தின் விளைவால் அக்காட்டில் இருந்த கதிர்காம முருகன் கோயிலானது கண்ணில் பட்டது. கோபுரமோ கர்ப்ப கிரகமோ எதுவும் இன்றி இருந்த அக்கோயிலை கண்டதுமே வேடனுக்கு அவனை அறியாமல் பக்தி பெருக்கெடுத்து ஓடியது. முருகரும் அப்படியே அவன் மனம் முழுவதையும் ஆக்கிரமித்தார். அதனால் பரவசம் கொண்ட அந்திமான் தான் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என அறியாதவனாய் அருகில் ஓடிய மாணிக்க கங்கை ஆற்றிலிருந்து நீர் எடுத்து முருகரை நீராட்டி மணமிக்க காட்டு மலர்களை பறித்து அவரை பூஜித்து காய்கனிகளை அவருக்கு படைத்து மனதிலே முருக நாமத்தை ஜெபம் செய்து அப்படியே ஆழ்ந்த தியானத்தில் ஆழ்ந்தான். அன்று நேரம் சென்றதையே அவன் அறியவில்லை. இறுதியில் மற்ற சகாக்கள் அவனை காணவில்லையே என தேடி வர பின் அவர்களுடன் வழி கிட்டி இல்லம் சென்றான் அந்திமான். அன்று இரவிலோ அவனுள் என்றுமில்லாத ஒரு மன அமைதியானது கிடைத்திருந்தது. அதற்கு காரணம் முருகரின் அருளே என்பதை உணர்ந்தான் வேடன். ஆகவே அவன் அன்று முதல் தினமும் காட்டிற்கு சென்று கதிர்காம முருகனை வழிபடுவதை தன் வழக்கமாக்கிக் கொண்டான். அப்படியே நாளடைவில் அவன் முருக பக்தியில் பழுத்த பழமாகிவிட்டான். ஒன்றல்ல இரண்டல்ல, கிட்டத்தட்ட 50 வருடங்களாய் ஒரு நாள் கூட தவறாது முருக பூஜையை செய்திருந்தான் அந்திமான். அப்படியே அன்றும் வழக்கம் போல் பூஜை செய்ய அவன் புறப்பட்டான். அன்றைய தினம் அவன் முருக பூஜை செய்ய துவங்கி 50வது ஆண்டின் இறுதி நாள். ஆகவே அவன் விரைந்து சென்று கொண்டிருந்த அச்சமயம் அவன் முன்பே ஆண் சிங்கம் ஒன்று திடீரென்று எதிர்பட்டது. வேடனோ சிங்கத்தை கண்டு பயப்படுபவன் இல்லை. இருந்தும் அன்றைய தினம் முருக பூஜையில் அவனுக்கு சற்றே விசேஷமான தினம். ஆகையால் அவன் பூஜை செய்வதையே முதன்மையானது என்று எண்ணி சிங்கம் அமர்ந்திருந்த வழியை விட்டு சற்றே ஒதுங்கி வேறு திசையில் செல்ல எத்தனித்தான். ஆனால் சிங்கமோ அவனை பார்த்து விட்டது. கன நேரத்தில் அது பாய்ந்து வந்து வேடனை பற்றியது. அந்த பிடி இறுக்கமாக இருந்ததால் வேடன் திணறினான். அவன் சிங்கத்திடம், சிங்கமே, இன்று என்னை விட்டுவிடு,
நான் உன்னுடன் சண்டையிடும் நிலையில் இப்போது இல்லை. நான் முருகரை பூஜிக்க வேண்டும் என்றான். அதற்கு சிங்கமோ, இல்லை மானுடனே, எம் இனத்தை நீ எத்தனை முறை அழித்திருக்கிறாய். இன்று உன்னை நான் விடப்போவதில்லை. நீயே என் உணவு என்றது. வேடனோ, சிங்கமே, சற்றே எனக்கு இறங்கு. இன்றைய தினம் என் வாழ்வில் மிக முக்கியமான தினம். ஆகவே பூஜையை முடித்துவிட்டு கட்டாயம் உன்னிடம் நானே திரும்ப வந்து விடுகிறேன். பின் நீ என்னை உண்ணலாம். இது நான் 50 ஆண்டுகளாய் வணங்கும் என் முருகன் மீது ஆணை என்றான். சிங்கமும், சரி வேடனே, உன்னை விட்டு விடுகிறேன். விரைந்து வந்துவிடு. உனக்காய் நான் காத்து கொண்டிருப்பேன். என்னை மட்டும் ஏமாற்ற நினைத்தால் நீ எங்கிருந்தாலும் உன்னை தேடி பிடித்து கொல்வேன் என கூறி தன் பிடியை தளர்த்தி வேடனை விட்டது சிங்கம். அவனும் விரைந்து சென்று முருகரின் கோயிலை அடைந்து பூஜித்து, இந்த 50 வருடங்களாய் உம்மை நான் தொடர்ந்து வழிபாடு செய்ய எனக்கு அருள் செய்த கதிர்காமத்தில் உறைந்திருக்கும் கதிர்வேல் முருகா போற்றி என கண்களை மூடி வேண்டினான். அப்படியே தியானத்தில் ஆழ்ந்தான் அந்திமான். அதனால் நேரம் போனதை அவன் அறியவில்லை. திடீரென்று முழித்த அவன் இரவு நெருங்கியதை அறிந்ததும் அலறி அடித்தபடி சிங்கத்தை தேடி ஓடி அதனிடம், சிங்கமே, சற்று காலதாமதம் ஆகிவிட்டது. முருகரை பூஜித்து அவருடன் ஒன்றி போனதால் ஆழ்ந்த தியானத்திற்கு நான் சென்று விட்டேன். என்னை மன்னித்துவிடு. இனி நீ என்னை உண்ணலாம் என கூறி தன் சிரம் தாழ்த்தி கண்களை மூடி மனதில் முருகா முருகா என வேண்டிக்கொண்டே நின்றான் வேடன். எப்போது வேண்டுமானாலும் சிங்கம் தன்னை கடித்து குதறலாம் என கண்மூடி பயத்துடன் வேர்க்க விறுவிறுக்க நின்ற வேடனுக்கு தன் முதுகையும் முகத்தையும் யாரோ தடவுவது போன்ற ஸ்பரிசத்தை உணர்ந்தான். சிங்கத்தின் கால்கள் என்ன இவ்வளவு மென்மையானதா என யோசித்து அவன் கண்களை திறக்க அங்கு சிங்கமில்லை. அதற்கு பதில் சிங்கம் இருந்த இடத்தில் முருகப்பெருமானை நின்று வேடனை ஆசீர்வதித்துக் கொண்டு இருந்தார். குதூகலம் கொண்டான் வேடன். தன் இத்தனை வருட வேண்டுதலுக்கான பலன் இன்று கிட்டியது என்று மன நிறைவுடன் மகிழ்ந்து முருகரை துதித்தான். இறுதியில் முருகருடனேயே ஒன்றிப்போனான் வேடன். இதுவே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காம முருகன் கதை. எப்படி சிவபெருமான் மீது அளவற்ற பக்தி கொண்ட வேடன் கண்ணப்ப நாயனார் பெரிய புராணத்தில் இடம்பெற்றாரோ, அதை போலவே முருகர் மீது அளவற்ற பக்தி கொண்ட இந்த அந்திமான் வேடனும் அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழிலும் இடம்பெற்றார். வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே என்பதே அப்பாடலின் வரி. ஓகே நண்பர்களே, இந்த பகுதியில முருக பக்தியில் சிறந்து விளங்கிய அந்திமான் வேடன் கதையை கேட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.